ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அரைச்சி ஸ்டைலில் அரைச்சி வச்ச மட்டன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க மட்டன் குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்திக்கோங்க. மல்லியோட வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்திக்கோங்க. எல்லாம் நல்லா வறுப்படுற அளவுக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம மட்டன் குழம்பு பண்ணும்போது நல்லா மணமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். லைட்டாக வறுப்பட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. இது கூடவே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கருகிடாமல் வறுத்துக்கோங்க. இன்றைக்கி இந்த குழம்பு பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கடையில் வாங்கின கரம் மசாலா, மட்டன் மசாலான்னு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்படி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்கிற மசாலாவே குழம்புக்கு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அடுத்ததான் அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 10 to 12 பூண்டு சேர்த்திக்கோங்க. கூடவே 1 இன்ச் இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காயோட கலர் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மசாலா அரைச்சா அதே மிக்ஸி ஜாரில் இதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்ததான் அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில் சேர்த்துட்டு வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையும் சேர்த்திக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது கூடவே மட்டன் சேர்த்து வேக வச்சோன்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் குக்கரில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து 6 to 8 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். இதே பாத்திரத்தில் மட்டனை சேர்த்து வேக வச்சோன்னா ரொம்ப லேட் ஆகுங்கிறனால குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பாத்திரத்துலேயே மட்டன் வேக வச்சுக்கலாம். ஏற்கனவே குழம்புல கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம், மட்டன் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். ஸோ ரெண்டும் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. ஏற்கனவே மட்டன் நல்லா வெந்துட்டனால ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வேக வச்சா போதும். ஒரு மூடி போட்டு மூடி நல்லா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் பண்ண மட்டன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதே மெத்தடில் நீங்களும் மட்டன் குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.